குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸலில் எப்படி ஒரு கிராஃப் வரையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிற கிராஃபுக்கு ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 7x + 2y = 10ன்னு இருக்குது. இப்போ இதில் 2y = 10 - 7xன்னு மாற்றிக்கிட்டோம். அதுக்கு அடுத்த லைனில் y = 2 டிவைட் பண்ணிங்கன்னா 10/2 பார்த்திங்கன்னா 5ன்னு ஆயிரும். 7x/2ன்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா -3லேருந்து +7 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ இங்கே ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டு போட்டுங்க. ஈக்குவல்ட்டு போட்டதுக்கப்புறம் 5ங்கிற நம்பர் அழுத்திடுங்க. அதுக்கடுத்து மைனஸ் இருக்குது, மைனஸும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7xன்னு இருக்குது. அப்போ ப்ராக்கெட் போட்டுங்க. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 எழுதிக்கங்க. இன்ட்டு போட்டுங்க. இன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா A5ல் உள்ள வேல்யூ தான். அப்போ இந்த இடத்துல வந்து நான் A5ன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. 2ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு தட்டுறீங்க. என்ட்ரு தட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15.5ன்னு வந்துருச்சிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15.5ன்னு வந்துருச்சு. நான் இப்போ இந்த கார்னரில் கர்சரை வச்சு இழுக்கிறேன். அப்போ கர்சரை வச்சு இந்த ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ண 7 லைன்ஸுக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்கள். இதில் டவுட் இருக்குங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒய்யோட வேல்யூயை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இன்சர்ட்டில் இந்த லைனை கிளிக் பண்ணுறீங்க. லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த 2D லைனில் ஃபஸ்ட் லைன் இருக்குது, செகண்ட் லைன் இருக்குது. இந்த செகண்ட் லைனை கிளிக் பண்ணிடுங்க. செகண்ட் லைனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன்னு வரும். இந்த மேலேயே பார்த்தீங்கன்னா டிசைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோமு, இன்சர்ட்டு, அதுக்கடுத்து பேஜ் லேஅவுட்டு, ஃபார்முலா, இந்த டேட்டா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு டிசைன் தான் தேவை. அப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் 3 சைடும் வந்து வேல்யூ அப்ளை பண்ணும். அப்போ வேல்யூ அப்ளை பண்ணும்போது இது மாதிரி கிராஃப் வந்து 4 சைடு உள்ள மாதிரி ஏதாவது டைப் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்துடும். இப்போ இந்த மாதிரி கிராஃப் வந்ததுக்கப்புறம் சார்ட் டைட்டில் போகிறீங்க. சார்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப் ப்ரோக்ராம் தான். அதனால் வந்து நான் கிராஃப்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்போ கிராஃப்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த இடத்துல மவுஸை வச்சு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப்னு டைப் பண்ணுங்கள். கிராஃப்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ இது முடிஞ்சுது. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு ஒய் ஆக்சிஸ் வேல்யூ தானே இந்த வேல்யூ சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மவுஸ் வச்சுங்க. மவுஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஒய் வேல்யூஸ்னு போட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸு. அப்போ எக்ஸ் வேல்யூஸ்னு போட்டுங்க. அதுக்கடுத்து இந்த கிராஃப் இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம 1 2 3ன்னு இருக்குது. நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா -3லேருந்து 7 வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் சைடு கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மவுஸில் வந்து லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணாதீங்க, ரைட் சைடு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். டெலீட்டு, ரீசெட்டு, செலக்ட் டேட்டான்னு வரும். அப்போ இந்த செலக்ட் டேட்டாவை கிளிக் பண்ணுறீங்க. செலக்ட் டேட்டாவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஆடு, எடிட்டு, ரிமூவ்னு வரும். இந்த இடத்துல ஆடு இருக்குது பார்த்துங்க கடைசியாக. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சுன்னு இருக்குது. அப்போ ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சு வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு இதில் எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. 7 டேட்டாஸ் இருக்குது. அப்போ 7 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்துடும் பாருங்க. கிராஃப் 1 A2 இது மாதிரி வந்திருக்கும். இப்போ ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி எடிட்டில் வந்து மாறி வந்திருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ இதை கிராஃபு. இப்போ இதில் இந்த லைன் தேவையில்லைங்கிறனால நான் இந்த லைன் மேலேயே வச்சு லெஃப்ட் சைடு கீ ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் சைடு கீ ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். இது ஒரு கிராஃப் வருது. இது இமேஜஸ் பார்த்திங்கன்னா கலரில் கொடுக்குறதுனால கொடுத்துங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.